அதிமுகவுக்கு நிறைய அஷூரன்ஸ் அப்படின்றது பாஜக தலைமை கொடுத்திருக்கிறாங்க. ஒருவேளை 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக தோல்வி அடைந்தாலும் கூட Radiance Eternity, high-rise apartments in the heart of OMR. See what OG luxury feels like. டீசென்டான இடம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த சட்டமன்ற தேர்தலில் கிடைக்கும். ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வளரணும், எல்லா இடத்துலயும் வளர்றாங்கன்ற ஒரு பிம்பம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கணும். அதிமுக கம்ப்ளீட்டான ஒரு பிஜேபியோட கஸ்டடியில தான் இருக்கிறாங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் ஆட்சி வரணும், ஆட்சி அமைக்கவே முடியலையா, கணிசமான பிஜேபிக்கு இதுல எவ்வளவு தூரம் இதை வைத்து ஒரு மைலேஜ் தேர்த்த முடியும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. பாஜகவுடைய ஆசை அதிமுகவை ஆட்சி கட்டில உட்கார வைக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நீங்க அந்த தப்பு கணக்கு யாருமே எப்பவுமே நினைச்சுக்காதீங்க. அதிமுகவை வளர்த்தெடுக்க வேண்டிய இடத்துல பாஜக இருக்குன்னு, அதிமுக இடத்தை பிடிக்கணும் அப்படின்றதுதான் பாஜகவுடைய இலக்கு, அவங்களுடைய எதிர்கால திட்டம் எல்லாமே அதுதான். வணக்கம், இது மின்னம்பலம். நான் விஷால் புலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் டெல்லியில் இருந்து பத்திரிகையாளர் நிரஞ்சன் குமார் அவர்கள். வணக்கம். வணக்கம். சமீபத்துல ஒன்றிய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு இந்த அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தைகள் இதெல்லாமே நடத்தியிருந்தாங்க. குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய பாஜக பொறுப்பாளராக, தேர்தல் பொறுப்பாளராக திரு பியூஷ் கோயல் அவர்களை பாஜக நியமிச்சிருக்காங்க. முதல்ல பியூஷ் கோயலினுடைய நியமனத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல என்னன்னா, உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஆட்கள்னு சொல்லுவாங்கல்ல, அவர் ஒரு மகாராஷ்டிராக்காரரா இருந்தாலும் ஏற்கனவே தமிழ்நாடு அரசியல் தேர்தல் பொறுப்பாளராகவும் இருந்திருக்கிறாரு. ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்போ அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் நம்ம கடந்த காலங்கள்ல பார்த்திருப்போம். ஆனா அவருக்கு இந்த தருணத்துல ஒரு சரியான ஒரு நெகோசியேஷனுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கக்கூடிய, ரொம்ப 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 எப்படி சொல்றது, ரொம்ப ஜாலியான ஆளுன்னு வச்சுக்கோங்களேன். பியூஷ் கோயலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இலகுவா பேசக்கூடிய ஆளு. இதை தாண்டி அதிமுகவுக்கு நிறைய அஷூரன்ஸ் அப்படின்றது பாஜக தலைமை கொடுத்திருக்கிறாங்க. அதுல மிக முக்கியமா முன்னாடி நான் தனியா ஒரு வீடியோ பண்ணப்ப கூட அதில் கூட பேசியிருக்கிறேன். ஒருவேளை 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக தோல்வி அடைந்தாலும் கூட நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு மத்தியில நாங்க அமைச்சர் பொறுப்பு கொடுக்குறோம், மத்திய அமைச்சரவையில நாங்க அதிமுகவுக்கு இடம் கொடுக்குறோம், ஏன்னா எங்க கூட்டணி எல்லாத்தையும் நாங்க அரவணைச்சு போகக்கூடிய விஷயங்கள்லாம் பண்றோம் அப்படின்னு. ஸோ அந்த அஷூரன்ஸை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு அமித்ஷாவை பார்த்தப்போ அமித்ஷா அவர்களும் சொல்லியிருக்கிறாரு. பியூஷ் கோயல் அவர்களும் இதே தகவலை இப்போ தமிழ்நாட்டுக்கு அவர் ரீசெண்டா வந்தப்போ பகிர்ந்துகிட்டாரு அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. ஒருவேளை நடக்கலாம். ஆனா அதுக்கான டிமாண்ட் என்னன்னா, டீசென்டான இடம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த சட்டமன்ற தேர்தலில் கிடைக்கணும். ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வளரணும், எல்லா இடத்துலயும் வளர்றாங்கன்ற ஒரு பிம்பம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ கேரளால ஒரே ஒரு மேயர் தேர்தலை ஜெயிச்சு அவங்க எவ்வளவு பெரிய ப்ரொபகண்டா பண்ணியிருக்காங்க, ஒட்டுமொத்த கேரளாவையும் நாங்க வளர்ந்துட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய பிம்பம் அப்படின்றது கட்டமைக்கப்பட்டிருக்கு. இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லா மாநிலத்துல இருந்தும் அமைச்சர் அப்படின்றது தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க வந்திருப்பாங்க. நீங்க எல்முருகன் உடனே கேட்பீங்க, அவர் ராஜஸ்தான்ல இருந்து வந்தவர். நிர்மலா சீதாராமன் அவர்கள் கர்நாடகால இருந்து வந்தாங்க. ஸோ அவங்களெல்லாம் நம்ம கணக்கெடுத்துக்க முடியாது. நீங்க எல்லா மாநிலத்துல இருந்தும் மத்திய அமைச்சரவையில அந்த ரெப்ரசன்டேஷன் அப்படின்றது டைரக்டா இருக்கு. இல்லாத ஒரே மாநிலம் அப்படின்னா தமிழ்நாடு மட்டும்தான். தமிழ்நாட்டில இருந்து யார் இருக்கிறாங்க அமைச்சரா? யாருமே கிடையாது. ஸோ அதனால நாங்க அந்த இடத்த உங்களுக்கு நாங்க ஃபில் பண்றதுக்கு நாங்க உங்களுக்கு சான்ஸ் தரோம். நாளைக்கே கூட ஒரு கணிசமான எண்ணிக்கை கிடைச்சு டைரக்டா பிஜேபி ராஜ்யசபா எம்பி தமிழ்நாட்டில இருந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்கோர்ஸ் அவங்களுக்கு அதுவும் ஒரு பெரிய பேர். அவங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஒரு ஈகோயிஸ்டிக் ஸ்டேட்டா தான் அவங்க திருப்பி பாக்குறாங்க. ஏன்னா ஒரு இந்தியாவுடைய ஒரு நிலப்பரப்புல ஒரு பெரும் பகுதி நிலப்பரப்பு முழு முச்சூடா புறக்கணிச்சுட்டாங்க பாரதிய ஜனதா கட்சியை. நாடாளுமன்றத்துல ஒரு சீட்டு கிடையாது. நான் சொன்ன மாதிரிதான் மத்திய அமைச்சரவையிலும் ஒரு இடம் கிடையாது. நீங்க நாளைக்கு சட்டமன்ற தேர்தலில் இப்ப 4 பேர் இருக்கிறது 2ஆ குறைஞ்சாலும் கூட அவங்களுக்கு அது பெரிய அவமானமா போயிடும். எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, நீங்க இப்ப சமீபத்துல கொடுக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸும் பாருங்களேன், ஏதாவது ஒரு வகையில தமிழ்நாடை அவங்க தொடர்பு படுத்திடுறாங்க. மெஹபூபா முஃப்தி நேத்து பேசுனது பாருங்க, அந்த ஹிந்தி சம்பந்தமான ஒரு வாதம் வந்தப்போ அவங்க தமிழ்நாடை தான் உதாரணமா காட்டுறாங்க. தேஜஸ்வி யாதவ் பீகார்ல நடக்கக்கூடிய எலெக்ஷனுக்கு ஏன் தமிழ்நாட்டுல இருந்து சீஃப் மினிஸ்டர் எம் கே ஸ்டாலினை எதுக்கு கூட்டிட்டு போகணும்? உத்தரப்பிரதேசத்துல நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயங்கள்ல ஏன் தமிழ்நாடை பத்தி பேசணும்? இது எதுக்குன்னா ஒரு மாதிரி இம்பாக்ட் இருக்குல்ல, தமிழ்நாடு செய்யக்கூடிய அரசியல் இம்பாக்ட் எப்படி ஒரு 50-60 ஆண்டு காலமா இந்திய அளவுல எதிரொலிச்சுட்டு இருக்கும்.
இருக்கோ அது இப்பவும் இருக்கு. அந்த தாக்கம் அப்படியே இருக்கு. தமிழ்நாடு டெல்லிக்கு செய்யறதை ஒட்டுமொத்த இந்தியாவும் உற்று நோக்குறாங்க. அது திமுக பண்ணாலும் சரி, அதிமுகவும் சரி. தவிர்க்க முடியாத ஒரு இடமா தமிழ்நாடு அரசியல் களம் டெல்லியுடைய அந்த நிர்ணயங்கள்ல இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அந்த இடத்த நாங்க உங்களுக்கு ஃபில் பண்ணி தரோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க கொஞ்சம் தீவிரமான ஒரு அஷூரன்ஸா கொடுத்துருக்காங்க. ஸோ அதனாலதான் பியூஷ் கோயலுடைய நியமனம், இப்படியான அஷூரன்ஸ், இது எல்லாம் தான் அந்த கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன சலசலப்புகளையும் அப்படியே கொஞ்சம் அப்படியே மூடி மறைச்சு வச்சிருக்காங்க. நீங்க இப்போ இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டமாகட்டும், இப்ப கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய நாடு தழுவிய அளவிலான ஒரு விஷயங்களாகட்டும், இது எல்லாத்தையுமே யாருக்கு இம்பாக்ட் ஏற்படுத்தும்? அப்கோர்ஸ் அதிமுகவுடைய மிக முக்கியமான ஓட் பேங்க் அப்படின்னா மைனாரிட்டிஸோட ஓட் பேங்க் அப்படின்றது ஒரு கணிசமான ஓட் பேங்க்ஸ். ஆனா நீங்க திருப்பரங்குன்றம் விவகாரமாகட்டும், இப்போ கிறிஸ்தவர்களுக்கு எதிரான இந்த விஷயமாகட்டும், பாஜகவுடைய செயல்பாடுகள் எதையுமே வெளிப்படையா விமர்சிக்காத ஒரு இடத்துலதான் அதிமுக இருக்கிறாங்க. காரணம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அது அதிமுகவுக்கும் தேவை. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக இருக்கும் பொழுது அவருடைய தலைமையில இயங்கக்கூடிய கட்சியில இருந்து மத்தியில அமைச்சர்கள் இருக்கிறாங்க அப்படின்றப்போ அவருக்கு தோல்வியே வந்தாலும் அதை சமாளிக்கிறதுக்கான ஒரு 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 கலர்ஃபுல்லான ஒரு விஷயமா அது இருக்கும்ல. அதனால அது அதிமுகவும் அதை விரும்பக்கூடிய இடத்துலதான் இருக்கிறாங்க. அப்கோர்ஸ் பிஜேபி தாராளமா கொடுப்பாங்க. அவங்கள இருக்கக்கூடிய 2 அமைச்சர்களை வெளியே போக சொல்லிட்டு நான் கொடுக்க போறேன்னா அமைதியா ராஜினாமா பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுதான் பிஜேபியுடைய அவங்களோட ஸ்ட்ராட்டஜி அதுதான். ஸோ அதனால இதன் பின்னணியில தான் பியூஷ் கோயலுடைய இந்த நியமனமும் இருக்கு. ஒரு இணக்கமான சூழலை இன்னும் அதிகமா கொண்டு வரணும் அப்படின்றதுக்கான காய் நகர்த்தல்தான் பக்காவா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ திமுக கூட்டணியில இந்த கூட்டணி ஆட்சி தொடர்பான சர்ச்சைகள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி அமித்ஷா அவர்களும் சில மாதங்களுக்கு முன்னாடி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் கொடுத்த பேட்டியில கூட்டணி ஆட்சி தான் அப்படின்றத அவர் ஒரு பக்கம் சொல்லியிருந்தாரு. இன்றைக்கு காலையில நயனார் நாகேந்திரன் அவர்களும் பேசும்பொழுது குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில நாங்க கூட்டணி ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த கூட்டணி ஆட்சின்றத இன்னமுமே பாஜக தீவிரமா இருக்காங்களா? ஆமாமா, அவங்கள பொறுத்த வரைக்கும் அது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி தெரியுமா, ரொம்ப பெரிய விஷயமா காட்டி, இப்போ ஏன் நாடாளுமன்ற தேர்தல 400 இடங்கள்னு சொன்னாங்க? ஏன்னா அவங்களுக்கு தெரியும் 400 கண்டிப்பா வராதுன்னு தெரியும். 400 அச்சீவ் சொல்லும் பொழுது மத்தவங்களுக்கு என்ன, 400 சொல்றாங்கன்னா இப்ப இவங்க ஏதோ பெருசா வச்சிருக்காங்கன்னு ஒரு அச்சத்தை கொடுக்கும்ல. அந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜியா தான் அவங்க அதை பயன்படுத்துவாங்க. அப்கோர்ஸ் நீங்க அதுதான் நடக்க போகுது. ஒருவேளை தனிப்பெரும்பான்மையா அதிமுக ஜெயிச்சாலும் கூட 2026 சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமா 100% பாஜக அமைச்சர்கள் தமிழ்நாடு அமைச்சரவையில இடம் பெறுவாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கடந்த கால பீகார்ல நிதிஷ்குமார் பார்த்து சீட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தாரு பாஜகவுக்கு. அப்பா உங்களுக்கு இவ்வளவுதான், டபுள் டிஜிட் தான் அப்படின்னு. இப்போ சரிக்கு சமமா அந்த இடம் அப்படின்றது வந்திருக்கு. 101 சரிசமமான இடத்துக்கு பாரதிய ஜனதா கட்சி வந்துட்டாங்க. நீ அடுத்த தேர்தலுக்கு அவங்க ரொம்ப ஸ்லோவா போவாங்க. நீங்க ஒடிசால யாராவது நினைச்சு பார்த்தோமா, நவீன் பட்நாயக்கை அந்த மாநிலத்துடைய காட்ஃபாதர்ஸா இருக்கக்கூடிய பட்நாயக் ஃபேமிலியை அந்த மாநில மக்கள் புறக்கணிப்பாங்க அப்படின்னு நம்ம யாராவது எதிர்பார்த்தோமா? நடந்துச்சு. மஞ்சி அவர்கள் மாநிலத்துடைய முதல்வரா இப்ப இருக்கிறாரு. ராஜஸ்தான் மாநிலத்தை எடுத்துக்கோங்க, அவ்வளவு பெரிய உள்கட்சி சண்டை போட்டு வந்தாங்க. சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. நீங்க சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை குடியரசுத் தலைவர்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்தப்ப எவ்வளவு பேர் சர்ப்ரைஸ் ஆனாங்க. எவ்வளவு அப்கோர்ஸ் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களும் ஒன் ஆஃப் தி டாலஸ்ட் லீடர் இன் தி பிஜேபி, அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா அவங்களுடைய அதுக்கு யாராவது ஏதாவது சின்ன எதிர்பார்ப்பு தெரிவிச்சாங்களா? நீங்க ராஜஸ்தான் மாநிலத்துல முதல் முறை சட்டமன்ற உறுப்பினரை இன்னைக்கு முதல்வராக்கி இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய சர்ப்ரைஸ் எந்த மாநிலத்துல நடக்கும்? அதிமுக கம்ப்ளீட்டான ஒரு கஸ்டடியில தான் இருக்கிறாங்க, பிஜேபியோட கஸ்டடியில தான் இருக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆட்சி வரணும். ஆட்சி அமைக்கவே முடியலையா, கணிசமான பிஜேபிக்கு இதுல எவ்வளவு தூரம் இதை வைத்து ஒரு மைலேஜ் தேத்த முடியும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அப்கோர்ஸ் அவங்களோட கூட்டணி தான் ஆட்சி அமைக்கிறாங்கன்னா பிஜேபி அவ்வளவு தாராள மனம் கொண்டவங்களா கிடையாது. நம்ம அமைச்சரவைலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம். நான் தான் சொன்னேன்ல, மத்தியில உங்களுக்கு நான் அமைச்சரவை கொடுக்குறேன், மாநிலத்திலேயே நீ எனக்கு அமைச்சரவை கொடுங்க. எடப்பாடி பழனிசாமி ஏன் ஒத்துக்க மாட்டாரு? யார் ஒத்துக்காம இருப்பாங்க? மத்தியில உங்களுக்கு நான் அமைச்சரவை 2 அமைச்சரவை கொடுக்குறேன், எனக்கு மாநிலத்துல 2 அமைச்சரவை கொடுங்க. பாஜக நெகோசியேஷனுக்கு வராங்க அப்படின்னா நெகோசியேஷன் என்ன அவங்க சொன்னாங்கன்னா இவங்க கேட்க போறாங்க, அவ்வளவுதான், சிம்பிள். இதுல அவங்க சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது.
ஆனா அப்ப இப்போ வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது அதிமுக கூட்டணியில பாஜக, தமாக போன்ற இந்த கட்சிகள் மட்டும்தான் இருக்காங்க. இன்னும் இந்த கூட்டணி எக்ஸ்பேன்ஷன் பண்றது குறித்து ஏதாவது ஆலோசனை போயிட்டு இருக்கா பாஜகவில்? இல்ல அவங்களுக்கு என்னன்னா அது ஒரு வருத்தமாவே இருக்கு. ஏன்னா நயினா நாகேந்திரன் அவர்களுடைய ரோல் நம்ம எல்லாருமே என்ன நினைப்போம், நயினா நாகேந்திரன் அண்ணாமலை அவர்கள் மாதிரி ரொம்ப 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 அக்ரெசிவான ஒரு பாலிடிக்ஸ் பண்ணல அப்படின்னு. சரி, அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ரோலே வந்து கூட்டணியை வலுப்படுத்தணும், கூட்டணியை இன்னும் விரிவாக்கணும் அப்படின்னு தான். பட் அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆகுதுன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி திமுகவுடைய கூட்டணி ஓரளவுக்கு வலிமையா இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் தாவேகா வந்துட்டாங்க அப்படின்றதுனால பாஜகவுடைய ஆசை வந்து அதிமுகவை ஆட்சி கட்டில உட்கார வைக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நீங்க அந்த தப்பு கணக்கை யாருமே எப்பவுமே நினைச்சுக்காதீங்க. அதிமுகவை வளர்த்தெடுக்க வேண்டிய இடத்துல பாஜக இருக்குன்னு. அதிமுக இடத்தை பிடிக்கணும் அப்படின்றதுதான் பாஜகவுடைய இலக்கு, அவங்களுடைய எதிர்கால திட்டம் எல்லாமே அதுதான். சிரோன்மணி அகாலிதளம் என்ன ஆச்சு பஞ்சாப்ல? இவங்க கூடவே இவங்க ரத்தமும் சதையுமா 25-30 வருஷம் கூட்டணியே இருந்த சிரோன்மணி அகாலிதளம் இன்னைக்கு பஞ்சாப் மாநிலத்துல சிரோன்மணி அகாலிதளம் வர்சஸ் ஆம் ஆத்மி கிடையாது, ஆம் ஆத்மி பார்ட்டி வர்சஸ் பிஜேபின்ற இடத்துக்கு தான் வந்திருக்குது. மகாராஷ்டிராவில் சிவசேனா ஒரு ஒரு 2 பேரும் இரட்டை பிறவிகள் மாதிரி 25-30 வருஷம் ஒரு நீண்ட உறவு. கடைசியில சிவசேனாவை என்ன பண்ணாங்க பாஜக? கருணையே காட்ட மாட்டாங்க. என்சிபிக்கு என்ன ஆச்சு? தேசியவாத காங்கிரஸுக்கு என்ன ஆச்சு? இப்போ நிதிஷ்குமாருக்கு என்ன இருக்கு? ஜித்தன் ராம் மஞ்சி இப்ப அமைச்சரா இருக்கிறார்ல மத்தியில, அவரு யாரு? நிதிஷ்குமாரோடைய வலதுகரம் அவரு. அவர் என்ன பண்ணிருக்கிறாங்க? சிராக் பஸ்வானுக்கு என்ன ரோல் கொடுத்திருக்கிறாங்க? பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான பயங்கர டாக்டிக். அதான் நான் திருப்பி சொல்றேன்ல, அதிமுகவை வளர்த்தெடுத்து எடப்பாடி பழனிசாமியை அந்த முதல்வர் நாற்காலில் உட்கார வைத்து அழகு பார்த்து திஷ்டி சுத்தணுன்றதெல்லாம் பாஜகவுடைய எண்ணம் கிடையாது. பாஜகவுடைய ஒரே இலக்கு அதிமுக இடத்துக்கு வரணும், பிஜேபி வர்சஸ் டிஎம்கே அப்படின்ற ஒரு இடத்துக்கு கொண்டு வரணும். டிவிகேவை எதுக்கு கொண்டு வராங்கன்னா, நாளைக்கே நீங்க பாருங்களேன், ரொம்ப 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 கிரிட்டிக்கலான ரொம்ப டிப்பிக்கலான ஸ்டேட், இவங்களால ஈஸியா புரிஞ்சுக்க போகக்கூடிய ஸ்டேட் கிடையாது. நீங்க 2 எதிரிகள் இருக்காங்களா? பாஜகவுடைய எதிரிகள் யாரு? திராவிடம்ன்றது அவங்களுடைய அடிப்படையான ஒரு எனிமினா அவங்கதான். 2 வலுவான எதிரிகள் இருக்கிறாங்க, டிஎம்கே, திமுக, அதிமுக 2 பேர் இருக்கிறாங்க. 2 பேர்ல ஒரு எதிரியா வீழ்த்தணும்ல. நீங்க இவ்வளவு நம்ம இன்னும் கொஞ்சம் நுணுக்கமா பார்த்தாலும் கூட தமிழக வெற்றி கழகம்னு வச்சிருக்கிறாரு, ஏன் அதுல திராவிடத்தை வந்து விஜய் அவர்கள் பேசுறதே கிடையாது? நான் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறேன். கொள்கை தலைவரா பெரியாரை வைத்திருக்கிறாரு, அம்பேத்கரை வைத்திருக்கிறாரு, அதெல்லாம் ஓகே. ஆனா திராவிடம் சார்ந்த விஷயங்களை அவர் பேசுறாரா? அப்போ மாற்று அப்படின்றது வந்து இப்போ 2 திராவிட கட்சிகளுக்குள்ள சண்டை. அப்போ எப்படியா இருந்தாலும் திராவிடம் கொள்கை தான் வந்து ஆட்சி செய்ய போகுது தமிழ்நாட்டை. நீங்க அந்த இடத்தை ரிப்ளேஸ் பண்றீங்க. திராவிடம் வர்சஸ் தேசியமோ இல்லாட்டி ஆரியமோ இல்லாட்டி என்ன வேணாலும் நம்ம அதை வச்சுக்கலாம். அப்போ இன்னைக்கு இருந்தாலும் என்னைக்காவது ஒரு காலகட்டத்துக்கு திராவிடத்துடைய இடத்தை இன்னொரு எதிர்கொள்கை கொண்டவங்க ரிப்ளேஸ் பண்ணிடுவாங்கல்ல. அந்த இடத்தை நோக்கி தான் பாஜக போவாங்க. அவங்களுக்கு தேவை தமிழ்நாடு நிலப்பரப்புல இருந்து திராவிடம் சார்ந்த கொள்கைகளை அகற்றணும் அப்படின்றது அவங்களுடைய அல்டிமேட் கோலா இருக்கும். இப்போ நாளைக்கு விஜய் அவர்கள் வர்றாருன்னா என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமா தான் பண்ண முடியும். இப்போ பாஜக வராங்கன்னா அப்ரூட்டா அதை கட் பண்ணிடுவாங்க. விஜய் வர்றாருன்னா கொஞ்சம் கொஞ்சமா பண்ணுவாங்க. இப்போ சீமான் வர்றாருன்னா என்ன? சீமானுடைய அடிப்படை வாதமா என்ன இருக்குது? பெரியாரை வானளவுல புகழ்ந்துகிட்டு இருந்த சீமான் அவர்கள் இன்னைக்கு என்ன ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறாரு? திராவிடத்தின் கோட்டையை பிராமணத்தின் கடப்பாறையை கொண்டு அகற்றுவோம்னு சொல்ற ஸ்டேட்மெண்ட் சீமான் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் அது. அவர் அந்த பக்கம் பண்றாரு. டிவிக்கே டிஎம்கேவை இன்னொரு திராவிட கட்சியான அவங்கள அட்டாக் பண்றாங்க. கூடவே இருந்து அதிமுகவை காலி பண்றாங்க. சிம்பிள் லாஜிக் இது. நீங்க திராவிடத்துக்கு வர்சஸ் திராவிடம் வர்சஸ் திராவிடம்ன்ற இடத்துக்கு திராவிடம் வர்சஸ் இன்னொன்னு வந்துட்டாலே உங்களுக்கு அந்த அந்த ஒரு பெரிய ஸ்பேஸ் கிடைச்சிருது இல்ல. நீங்க இன்னைக்கு வேணாம், இன்னொரு 10 வருஷம் கழிச்சு தெலங்கானா உருவாகிறதுக்கு மிக முக்கியமான காரணகர்த்தாவா இருந்த பிஆர்எஸ் சந்திரசேகர் ராவ் இன்னைக்கு எங்க இருக்கிறாரு? சந்திரசேகர் ராவ் 10 வருடம் தான் ஆயிருக்கு, மறந்துட்டாங்கல்ல. கொட்டி கொட்டி கொடுத்த கேரளா, ஒமன் சாண்டி மாதிரியான ஒரு பெரிய டால் லீடர் இருந்த ஒரு மாநிலம். காங்கிரஸ் கட்சியோட நிலை இன்னைக்கு எப்படியா இருக்குது? அங்க சிம்பிள்.
மதசார்பற்ற ஜனதாதளம் கிங் மேக்கரா இருந்த இடம் இன்னைக்கு பாஜக கொடுக்கக்கூடியதை வாங்கக்கூடிய இடத்துலதான் மதசார்பற்ற ஜனதாதளம் இருக்காங்க கர்நாடகாவில். நீங்க எல்லா இடத்தையுமே எடுத்துக்கோங்களேன், பாஜகவுடைய அடிப்படையான விஷயமே அதுதான். கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியை அவங்களை அப்படியே செதைச்சு நீங்க எதுக்காக செங்கோட்டையன் எதுக்காக போய் தாவேக்கால சேரணும்? ஏன்னா அதிமுகவுக்கும் ஒரு 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 இது இருந்தது, நம்ம டிவிக்கு கூட கூட்டணி போலான்னு. இப்போ இந்த மாதிரி இப்போ செங்கோட்டையன் இருக்கக்கூடிய இடத்துக்கு எப்படி அதிமுக போவாங்க? டிடிவி தினகரன் கூட்டணியில தான் இருந்தாரு, எதுக்காக வெளியே வந்தாரு? போன தடவை கூட்டணியில இருந்தாங்க, அப்பவும் அதிமுக கூட்டணியில தான் இருந்தாங்க. இப்ப எதுக்கு அவர் வெளியே வராரு கேட்டா முதல்வரா நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்றாங்க. எதை செய்யறதுக்கு? இப்ப டிடிவி தினகரன் ஒருவேளை அதிமுக கூட்டணியிலே, கட்சியில கூட வேணாம், கூட்டணியிலே இருந்தாருன்னா அதிமுக வலுவா இருக்குமா? இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆவாங்களா? ஏன் பிஜேபி அதை சொல்ல மாட்டேன்றாங்க? ஏன் இன்சிஸ்ட் பண்ண மாட்டேன்றாங்க? இப்ப பாமகவுக்கு நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணிட்டு சரி வாங்க அதிமுக கூட்டணிக்கு வாங்கன்னா கூட்டணி ஸ்ட்ராங் ஆகுமா? ஏன் ஸ்ட்ராங் பண்ண மாட்டேன்றாங்க? ஏன் இன்னும் தேமுதிக உட்பட எந்த கட்சியுமே ஏன் இது வரைக்கும் அதிமுக கூட்டணிக்கு நாங்க போறோம்னு ஏன் சொல்லாம இருக்கிறாங்க? அப்ப கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜகவுக்கும் அதோட பொறுப்புன்றது ஒண்ணு இருக்குல்ல, அந்த பொறுப்பை அவங்க ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க? ஏன்னா அவங்களுடைய திட்டமே அதிமுகவை வலுவிழக்க செய்யணும். இப்ப இந்த தேர்தலையும் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தூக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய இருப்பிடம் என்னவா மாறும்? அவருடைய லீடர்ஷிப்பை கொஸ்டின் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? தொடர்ந்து இத்தனை தோல்விகள், 11-12 தோல்விகள் தொடர் தோல்விகளா வந்துருச்சு. கட்சியுடைய எதிர்காலம் என்னவா மாறும்? அப்ப அந்த கட்சியில் இருக்கவங்களும் எங்க போவாங்க? எல்லாம் 4 பக்கம் சதறி பிச்சுக்கிட்டு போவாங்க. அப்ப என்ன ஆகும்? கட்சி ஆப்வியஸ்லி வலுவிழந்து போகும். அப்ப என்ன ஆகும்? இப்ப இன்னொரு மதசார்பற்ற ஜனதா தளமாவோ, இன்னொரு சிரோன்மணி அகாலி தளமாவோ, இன்னொரு கட்சியாகவும் தான் இவங்களும் மாறிடுவாங்க. பிரதான ஆளும் கட்சி அப்படின்றது கடந்த கால வரலாறு மட்டுமே அதிமுகவுக்கு மாறிடும். நான் சொல்லக்கூடிய இந்த ஃபேக்ட்ஸ்ல ஏதாவது மாற்று கருத்து இருக்கு? இல்ல நீங்க இதை தவறா புரிஞ்சுக்கிறீங்க, நீங்க சொன்னீங்கன்னா அதை நான் ஏத்துக்கிட்டு நான் சரி செய்யறதுக்கு தயாரா இருக்கிறேன். ஆனா நான் பாஜகவுக்கு திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தாலும் பரவாயில்ல, அதிமுகவை பலவீனப்படுத்தணும்ன்றதா? எக்ஸாக்ட்லி. பாஜகவுக்கு என்ன இழக்க போறாங்க இதுல? பாஜக அவங்க ஆளும் கட்சியா இருந்து ஆட்சியை பிடிக்க முடியலன்னா வருத்தப்பட போறாங்க. அவங்களுக்கு இருக்கிறது 4 சட்டமன்ற உறுப்பினர். அந்த 4 சட்டமன்ற உறுப்பினரை 8 ஆக்கணும்ன்றது அவங்களுடைய கனவா இருக்குமா? எடப்பாடி பழனிசாமி எதுக்காக கொண்டு போய் எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் நாற்காலியில பாஜக உட்கார வைக்கணும்? எனக்கு புரியல. எதுக்கு அவங்க பண்ணணும்? கூட்டணி தர்மமா? அப்ப இந்த கூட்டணி தர்மம்னா கடந்த காலம் அப்ப சிரோன்மணி அகாலி தளத்துக்கோ இல்ல மற்ற கட்சிகளுக்கோ அதை பண்ணியிருக்கணும் தானே? சிவசேனாக்கு அதை பண்ணியிருக்கணும். அதே கூட்டணி தர்மம்னே வைங்க. என்னங்க இன்னைக்கு சேர்ந்த கூட்டணி அதிமுக இயற்கை கூட்டணி எல்லாம் கிடையாது. அதிமுக பாஜக கூட்டணி சிவசேனாவும் பாஜகவும் இருந்தது சொல்றீங்களா? அது இயற்கையான கூட்டணி. அவங்களோட கொள்கையிலிருந்து எல்லாமே ஒண்ணு. கடைசியில என்ன பண்ணாங்க? அந்த கட்சிய மதசார்பற்ற ஜனதாதளம் இப்பவும் கூட்டணியில் இருக்கிறாங்க. என்ன பண்ணிருக்கிறாங்க அவங்க கட்சிய? சிராக் பஸ்வான பீகார்ல நிதிஷ்குமாருக்கு எகெயின்ஸ்டாவே தயார்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சோ 15 வருஷம் கழிச்சோ அதுதான் அவங்களுடைய அல்டிமேட் கோலா இருக்கும். அடுத்த எலெக்ஷன் நீங்க நினைச்சு பாருங்க. இப்ப இவ்வளவு ஒரு தனிப்பெரும்பான்மை கட்சியா வளர்ந்து வந்துட்டாங்க பீகார்ல. அடுத்த தேர்தலுக்கு நிதிஷ்குமாரோட உதவி எதுக்கு தேவைப்படும் பிஜேபிக்கு? இல்ல நாங்களே ஜெயிச்சாலும் பரவாயில்ல, நீங்களே எடுத்துக்கோங்க, நான் கொடுக்க போறாங்க. இந்த முறை அவங்க விட்டு கொடுத்திருக்கிறது. அடுத்த முறை வரும் பொழுது நாங்க கண்டினியூஸா முதல்வர் பதவியா நாங்களா முழுமையா வரணும் அப்படின்றதுக்காக விட்டு கொடுத்திருக்கலாம். தமிழ்நாட்டிலும் இதுதான் நடக்க போகுது. அதிமுகவை பலவீனப்படுத்தணும் அப்படின்றதுதான் ஒரே இலக்கு, ஒரே நோக்கம். ஒருவேளை அதுல இருந்து மாறுறாங்கன்னா பாஜக இவ்வளவு பண்ண வேண்டியதே கிடையாது. அவங்க தனிச்சே போட்டிட்டு போலாமே. அவங்கதான் நாட்டை ஆளக்கூடிய கட்சியாச்சு. காங்கிரஸுக்கு அதுக்கான திராணி இல்ல, தைரியம் இல்லைன்னு அவங்க விமர்சிக்கிறாங்கல்ல. அதே மாதிரி இவங்க தனியா நின்றுட்டு போலாமே. ஏன் பண்ண மாட்டாங்க? ஏன்னா கூட இருந்தாதான் உடைக்க முடியும், கூட இருந்தாதான் அது எல்லாத்தையுமே செய்ய முடியும். இப்ப பாஜக இல்லாட்டி நீங்க நினைச்சு பாருங்களேன், பாஜக இல்லாத அதிமுகனா கூட்டணியில யாரெல்லாம் தயாரா இருப்பாங்க? தேமுதிக வந்துருவாங்களா? தாவேகா வந்துருவாங்களா? அன்புமணி ராமதாஸோ இல்ல மத்தவங்க யாராவது வந்துருவாங்களா? கூட்டணி வலுவாகுமா? ஏன் கூட்டணி வலுவாகாமே இருக்கு? ஒரே காரணம் பாஜக அதை விரும்புது. நிச்சயமா தொடர்ந்து பேசும். உங்கள் நேரத்திற்கு மிக்க நன்றி. நன்றி. Radiance Eternity, high-rise apartments in the heart of OMR. See what OG luxury feels like. மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.